Subscribe for more content. பார்க்க போற சம் 3.16ல ஃபர்ஸ்ட் சம்ல 5th பாயிண்ட் x squared minus 6x plus 9 equal to 0. இதை நான் y equal to இந்த ஈக்குவேஷனை எடுத்துட்டேன் y equal to ஏன் அப்படின்னா ரெண்டுத்துலையுமே x இருக்கு. ஸோ எக்ஸோட வேல்யூ மட்டும் தான் கிடைக்கும். y equal to எடுத்தாதான் நம்ம எக்ஸோட வேல்யூ கிடைக்கும், ஒய்யோட வேல்யூ ஃபைன் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எக்ஸோட வேல்யூ ஃபைன் பண்ணுறோம். எக்ஸ்ன்றது நம்ம என்ன எடுத்துக்குவோம், -3, -2, -1, 0, 1, 2, 3, 4, 5. அப்புறம் என்ன எடுத்துக்கணும், எக்ஸ் ஸ்கொயர். எக்ஸ் ஸ்கொயர்னா -3 ஸ்கொயர் பண்ணும். இப்போ -to ப்ளஸ் ஆகிடும். 3 ஸ்கொயர் பண்ணோம்னா 9. அதே மாதிரி 4ன்னு வரும், -to ப்ளஸ் ஆகிடும். இங்கேயும் 1, 0, 1, 4, 9. இங்கே என்ன வரும் 16, இங்கே என்ன வரும் 25. -6x -6 into x மல்டிப்ளை பண்ணும். -6xனா -6 into xோட வேல்யூ மல்டிப்ளை பண்ணும். இப்போ -to ப்ளஸ் 6 3s are 18. -6 into -3 மல்டிப்ளை பண்ணும். -to ப்ளஸ் ஆகிடும். 6 3s are 18. அதே மாதிரி இங்கே என்ன வரும், 6 2s are 12. இங்கே 6, என்ன வரும் 6. இங்கே என்ன வரும் 0. இங்கே -6, அதாவது -6 into +1. இப்போ மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் என்ன ஆகும், மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் -6 into 1 6. அதே மாதிரி இங்கே என்ன வரும் -12, -18, -24, -30. இங்கே அடுத்தது +9. +9 போது இங்கே 9. இங்கே உங்களுக்கு நம்பர் டிஃப்ரெண்ட்டாக தெரியணுன்றதுக்காக நான் கலர் பெனில் எழுதுகிறேன். நீங்கள் அதே மாதிரி கிராஃப் நோட்டில் எழுதக்கூடாது, உங்களுக்கு புரியணுன்றதுக்காக தான் நான் எழுதுகிறேன். நெக்ஸ்ட் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்ட் -6x + 9 ஈக்குவேஷன் எடுத்து. இப்போ இந்த 3 வேல்யூவும் நம்ம ஃபைன் பண்ணியிருக்கோம். இங்கே 3மே ப்ளஸ்ன்றனால 3த்தையும் நம்ம ஆட் பண்ணி எழுதலாம். இப்போ இங்கே ஆட் பண்ண என்ன வரும் 36. நெக்ஸ்ட் இங்கே என்ன வரும் 25, 16. நெக்ஸ்ட்டு 9, 4, 1. இங்கே 0, அதாவது 9 + 4 13, 13 - 12 1. 9 இங்கே வந்து என்னது 9 + 9, 2 ப்ளஸையும் ஆட் பண்ணோம்னா 18 வரும். 18 - 18 0 ஆகிடும். ஸோ 1, இங்கே 4. இப்போ நம்ம ஈக்குவேஷன் ஃபைன் பண்ணுறோம். இப்போ நம்ம என்ன எழுதுகிறோம், பிளாட்டிங் பாயிண்ட்ஸ் எழுதுறோம். பாயிண்ட்ஸ்னால் என்னது, எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ தான் பாயிண்ட்ஸ். 3, 36, -2, -25, -1, -16, 0, 9, 1, 4, 2, 1, 3, 0, 4, 1, 5, 4. ஸோ பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு ஃபைன் பண்ணியாச்சு. ஸ்கேல் x axis 1 cm = 1 unit, y axis 1 cm = 2 unitனு எடுத்திருக்கேன். x dash, y dash ரெண்டு ஆக்சிஸும் கட் பண்ணுற பாயிண்ட் ஆர்ஜின். இப்போ வந்து இது வந்து 1 யூனிட் இருந்தாலும் எக்ஸ் ஆக்சிஸை 1 2 3 4 5 6 7 8 எடுத்திருக்கேன். இங்கே -1 -2 -3 and so on போகுது. இங்கே அதே மாதிரி ஒய்யோட வேல்யூ வந்து 2 4 6 8 எடுத்திருக்கேன், ஏன்னா 2 யூனிட்ஸ்ன்றனால. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் -3, 36. -3 இங்கே இருக்கு, 36 அப்படியே மேலே போங்க, இங்கே இருக்கு 36. -3, 36 ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நோட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் -2, 25. -2 இங்கே இருக்கு, 25ன்றது 24 26 நடுவில் தான் 25 வரும். அப்போ இங்கே வருது இந்த பாயிண்ட் 25ன்றது -2, -1, 16. -1 இங்கே இருக்கு, 16 இங்கே வருது. இப்போ -1, 16. நெக்ஸ்ட் பாயிண்ட் 0, 9. இங்கே 0 இங்கே வருது, 8க்கும் 10க்கும் நடுவில் தான் 9. அப்போ 0, 9 போது இந்த பாயிண்ட் வந்து இங்கே வருது. இப்போ 0, 9 நோட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் 1, 4. 1, 4 ரெண்டுமே பாசிட்டிவ். இப்போ 1 இங்கே இருக்கு, 4 இங்கே இருக்கு, இங்கே வரும் 1, 4, 1, 3, 0, 2, 1, 2 இங்கே இருக்கு,
1 எங்கே வரும்? 2க்கும் 0க்கும் நடுவில் தான் 1 வரும். இப்போ 1 வந்து எங்கே வரும்? இங்கே வரும். அப்போ 2,1 அப்படின்னும் போது இங்கே வரும். 2,1 எக்ஸோட வேல்யூ 2, 1ன்றது ஒய்யோட வேல்யூ. நெக்ஸ்ட் 3,0. இப்போ 3 இங்கே இருக்குது, 0 இங்கே இருக்குது. இப்போ இந்த பாயிண்ட் என்னது? 3,0. நெக்ஸ்ட் பாயிண்ட் 4,1, 5,4. 4,1 4,1 இங்கே வரும். 4,1 5,4 5,4 இங்கே வருது. இப்போ இந்த பாயிண்ட்ஸ்லாம் நம்ம ஜாயின் பண்ணுறோம். இப்போ நான் நோட்டை திருப்பியிருக்கேன். இப்போ இந்த பாயிண்ட்ஸ்லாம் நம்ம ஜாயின் பண்ணலாம். நம்ம பாயிண்ட்ஸை ஜாயின் பண்ணிட்டோம். இது என்ன ஈக்குவேஷன்? y = x² - 6x + 9. இந்த ஈக்குவேஷனுக்கு தான் நம்ம கிராஃப் ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஈக்குவேஷனை நான் பாக்ஸில் எழுதிட்டேன். இப்போ கிராஃப் பாருங்க, நம்ம ட்ரா பண்ண கிராஃப். ஸோ இந்த கிராஃபில் ஒரே ஒரு பாயிண்ட்ல தான் கட் பண்ணியிருக்கு. 3,0ன்ற பாயிண்ட்ல தான் கட் பண்ணியிருக்கு. ஆக்சிஸ்ல ஒரே ஒரு பாயிண்ட்ல கட் பண்ணா அதோட நேச்சுரல் சொல்யூஷன் என்னன்னு சொல்லியிருக்கேன்? ரியல் அண்ட் ஈக்குவல் ரூட்ஸ். ஸோ சொல்யூஷன் ஒரே ஒரு பாயிண்ட் தான் கட் பண்ணியிருக்கு. என்ன பாயிண்ட்? 3,0ன்ற பாயிண்ட் மட்டும்தான் கட் பண்ணியிருக்கு. ஸோ அப்போ இதோட நேச்சுரல் சொல்யூஷன் என்ன? நேச்சுரல் சொல்யூஷன் என்ன அப்படின்னா ரியல் அண்ட் ஈக்குவல் ரூட்ஸ் நம்ம வேல்யூ ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். தட்ஸ் ஆல்.